பிரைஸ்லாம். இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ஏசாயா 1வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 1:16. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஆமென். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், அதுதான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இது இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படிக்காக ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நாளிலே ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஏன்னா உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். எல்லா இடத்துலையும் போர் சூழ்ந்த ஒரு நிலையை பார்க்கிறோம். பூமியான அதிர்ச்சி ஜப்பானில் பார்க்கிறோம். மழை வெள்ளத்தினால் அழிவுகளை இங்கே வயநாடில் பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிற போது என் வருகை சமீபமாக இருக்கும் என்றபடியாய் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கும்படிக்காய் 1 தெசலோனிக்கர் 5:23 என்ன சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறதுங்கிற போது இங்கே வேத பவுல் என்ன சொல்லுகிறார்? நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தானே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்ம குற்றமற்றதாக இருப்பதாகங்கிற காரியத்தில் நம்மளுடைய முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆமென். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? 1 யோவான் 1:8 பாருங்க. 1 யோவான் 1:8. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போனானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். தேவனுக்கு முன்பாக நான் எந்த ஒரு பாவம் செய்யல என்றபடியாய் நாம் சொல்வோமானால் அது நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தவான்கள் அல்ல. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தினால நாம் கழுவப்படுகிற போது மட்டும்தானே நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும். அப்போ இங்கே இதே சூழ்நிலையில் தாவீது இருக்கிற போது அவர் எப்படி அந்த பாவ மன்னிப்பை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டாருங்கிற காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அது சங்கீதம் 51 அந்த சங்கீதம் 51 அந்த முகவுரையாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை முதல்ல படிப்போம். சங்கீதம் 51 முன்னாடி கொடுத்துருப்பாங்க பாருங்க ஒரு முகவுரை. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆமென். அப்ப தாவீது உணர்த்தப்படுகிற போது அவன் பாடின இந்த சங்கீதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதிலிருந்து நாம் பாவத்தில் கழுவப்படுவதற்கு தாவீது ஒரு முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் அவர் வழியாக பேசியிருக்கிறார். ஆகவே அந்த காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நம்ம கழுவப்படும்படிக்காய் நம்ம இன்னைக்கு பார்க்கிற காரியம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்றபடியாய் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியாய் அந்த நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு என்ன காரியங்கள் என்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 51:1 பார்ப்போம். முதலாவது சங்கீதம் 51:1. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். போதும். முதலாவது காரியம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். பாவத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் தானே தேவனுடைய இரக்கம் நம்ம மீது இல்லை அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது தேவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்ன? தேவனே உம்மது கிருபையின்படி எனக்கு இரங்கும் என்றபடியாய் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சங்கீதம் 86:15 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 86:15.
சங்கீதம் 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆமென். அவர் இரக்கம் நீடிய பொறுமை உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். நிச்சயமாக தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது அவர் மனதிறங்குகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம தேவனுக்கிட்ட தேவனுடைய இரக்கத்தை பெறும்படிக்கா ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர் பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு நீர் இறங்கும் என்றபடியாய் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டா மட்டும்தானே நம்மளது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். லூக்கா 18:13 பாருங்க. அந்த ஆயக்காரன் எப்படியா இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான்ங்கிற காரியம் லூக்கா 18:13. லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் இரக்கமாய் கிருபையாயிரும் என்றான். ஆமென். அந்த ஆயக்காரன் அந்த ஆலயத்து உள்ள கூட போகாதபடி தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தை தேவன் காண்கிறவராக இருக்கிறாருங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல பார்க்குற காரியம் என்ன? தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுடைய நடக்கை ஒவ்வொன்றையும், நம்மளது வாயின் வார்த்தைகள் சிந்தனைகளை எல்லாம் தானே அவர் ஆராய்ந்து அறிகிறவர். அப்போ அவன் தூரத்திலிருந்து ஆலயத்தில் தூரத்தில் இருந்து வானத்துக்கு தன்னை கண்களை ஏறெடுக்க கூட பயந்தவனாக தேவனுடைய இரக்கத்தை பெறும்படிக்காய் அந்த அவன் செஞ்ச காரியம், அவன் பேசின காரியம் வேதத்தில் எழுதி வைத்திருக்குது. ஆமென். அப்போ இன்னைக்கு நம்மளை நாமே எப்படி தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறோமோ அந்த காரியத்தை தேவன் உற்று கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் காரியம் என்ன? நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 40:11 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 40:11. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். உங்களுடைய இரக்கம் எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அது கிடைக்க உம்மது கிருபையும் உம்மது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. உமது கிருபை மட்டும்தான் என்னை காக்க முடியும். என்னுடைய முயற்சியோ என்னுடைய திறமையோ என்னை காப்பாற்ற முடியாது இந்த பூமியில். ஆமென். உமது கிருபை மட்டும்தான் என்னை காக்க முடியும் என்றபடியாய் தேவனுடைய இரக்கத்தை முதலாவது நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது காரியம் பாவ அறிக்கை. 1-2 வசனங்களே திரும்ப படிப்போம். 51:1-2. சங்கீதம் 51:1-2. சங்கீதம் 51:1-2. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். ஆமென். இந்த பாவ அறிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது? காரியம் என்ன கேட்குறாரு? மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அடுத்தது அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும். மூன்றாவது பாவம் மற என்னை சுத்திகரியும். அப்போ தேவனுக்கு முன்பாக இந்த 3 காரியத்தை நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நான் என்ன தவறு செய்தேங்கிற காரியத்தில், என்ன பாவம் செய்தேங்கிற காரியத்தில், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவம். ஆமென். அப்போ இதை எப்படி நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சபைக்கு வராமல் இருக்கிறதுங்கிறது ஒரு மீறுதல். ஆமென். சபைக்கு வராமல் இருக்கிறதுங்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் சபைக்கு வராமல் இருக்கிறதுங்கிறது மீறுதல். இப்போ அக்கிரமம்னா என்ன? சபைக்கு வரல, ரைட்டு, இது மீறுதல். அந்த சபைக்கு வராமல் நீ போய் ஒரு அந்நிய காரியத்துக்காக நீ அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கன்னு வச்சுக்க, அந்த காரியம் அக்கிரமம். ஹல்லேலூயா. சபைக்கு வரலங்கிறது மீறுதல்,
வராமல் நீ வீட்டில் இருக்கிறதுங்கிறது அடுத்த பிரச்சனை. நீ வராமல் வேறொரு அந்நிய காரியத்தில் போய் நீ ஈடுபடுறவனா, அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கிறவனா இருந்த அப்படின்னா, ஏன்னா சொந்த பந்தம் அந்த நாளில் தான் ஏதாவது ஒரு காரியத்தை வச்சுருப்பாங்க, விசேஷத்தை வச்சுருப்பாங்க. ஆமேன். அது என்ன ஆகுது? அது அக்கிரமமாக மாறிடும். ஆமேன். இந்த அக்கிரமம் எப்போ பாவமாக மாறும்? நீ அங்கே போய் நிற்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அதில் நீ இன்வால்வ் ஆகிட்டேன்னு வச்சுக்க, அந்த காரியத்தெல்லாம் எடுத்து செய்கிற ஒரு காரியத்தையும் நீ செய்ய ஆரம்பிச்சிட்டன்னா அது பாவமாக மாறி போகும். ஹல்லேலூயா. அப்போ மீறுதலும் தவறு தான். ஆமென். மீறுதலோடு நம்ம நிற்கிறது இல்லை, அதுக்கு அடுத்ததான் என்ன, அக்கிரமமாக மாறிடக்கூடாது. ஆமென். அக்கிரமமாக மானது அதுக்கப்புறம் பாவமாக மாறிடக்கூடாது. ஆமென். அப்போ இங்கே தாவீது அதுக்கு தான் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஜெபிக்கிறான். ஆமென். என் மீறுதல்களை நீங்கள் என்னை சுத்திகரியும், அக்கிரமம் நீங்கள் முற்றிலும் என்னை கழுவும், பாவம் நீங்கள் என்னை சுத்திகரியும் என்றபடியாய். ஹல்லேலூயா. எப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கைக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற போது யோசித்து பார்க்கணும், இந்த நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் என்னுடைய காரியத்தில் ஏதாவது மீறுதல் இருந்ததா, ஏதாவது அக்கிரமம் இருந்ததா, ஏதாவது பாவ காரியங்கள் இருந்ததா? ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை கழுவி அருளும் என்றபடியா நம்ம தேவன்கிட்ட கேட்குறவங்களா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்குறவங்களா இருக்கணும். ஆமேன். யோசிக்கணும், சிந்திக்கணும். ஆமேன். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமே சுத்திக்கணும். இது இரவு நம்ம போய் பெட்டில் உட்காந்துருக்க போது தான் இல்லை, எப்போ இந்த காரியத்தை ஆவியானவர் நமக்கு ஒரு உந்துதல் கொடுக்குறாரோ, அது எந்த நேரமாக இருந்தாலும் அந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிச்சு அவரோட இரத்தத்தினால கழுவப்படுவது மிக மிக முக்கியமான காரியம். ஆமேன். ஏன்னா வசனம் என்ன சொல்லு? 1 யோவான் 1:9, 1 யோவான் 1:9, 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எப்ப அறிக்கையிட்டியோ, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஹல்லேலூயா, நீ எப்ப உன் பாவத்தை அறிக்கையிட்டியோ அது உண்மையாகவே அது மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை தான் அங்கே வசனம் சொல்லுது, உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆவியானவர் எப்போ எனக்கு அந்த உந்துதல் கொடுத்தாரோ உடனே அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறவனாக இருக்கணும். ஆமேன். ஏன்னா எந்த நேரத்தில் எது நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவரோட வருகை முன்னாடி இருக்கலாம், அல்லது நம்ம ஆண்டவர்கிட்ட போகிற காரியம் முன்னாடி இருக்கலாம். ஆமேன். நம்ம உலகத்தில் பார்க்குற காரியம் அதுதானே. ஆமேன். அங்கே பாலஸ்தீனில் குண்டு போடுகிற போதெல்லாம் என்ன, எந்த நேரம் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குண்டு போட்டால் முடிஞ்சு போச்சு, எப்போ உயிர் போகுதுன்னு தெரியாது. நம்ம வயநாட்டில் பார்க்குறோம், கேரளாவில் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்த நேரம். அது மாதிரி கொஞ்சமும் அவங்க யோசிச்சிருக்க வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு. ஆனால் திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் வந்து ஒரு கிராமமே போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எந்த நேரத்திலும் நாம் பாவ அறிக்கை செய்து ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும். சத்துரு எந்த நேரத்தில் என்ன காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவான், எப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அல்லது எப்படி ஒரு காரியம் நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ எந்த நேரமும் நான் என்ன பரிசுத்தத்தை நான் காத்து கொள்கிறவனாக இருக்கணும். மூணாவது காரியம், நம்ம நியாயத்தை எடுத்து பேசக்கூடாது. லூக்கா 18:11-12 படிப்போம். இதில் சங்கீதம் 51:4 படிச்சுட்டு படிப்போம். சங்கீதம் 51:4 வசனத்தை படிப்போம். சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமென். இப்போ லூக்கா 18:11-12 படிப்போம். லூக்கா 18:11-12.
பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆமென். இப்போ இவன் என்ன பண்றான்? தேவனுக்கு முன்பாக நின்று தான் தேவனுக்கு செய்த காரியம், நான் எப்படி இருக்கேன், நான் நியாயாதிபதி, நான் நீதியா நடக்கிறேன் என்றபடியாக அதை தான் பேசுகிறவனாக இருக்கிறான். ஆனா அங்க ஆயக்காரனும் அப்படி அல்ல, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாதபடி அங்கே என்று வேதம் சொல்லுகிறது, தூரத்தில் இருந்து தேவனுடைய இரக்கத்தை பெருகும்படிக்காக நிற்கிறான். அப்ப அவன் அல்ல, இவனே நீதிமான்கிறார். யார? ஆயக்காரன். ஆமென். ஆனா ஆயக்காரன் இந்த பரிசேயன் போல இல்லை, தசமாக கொடுக்கறதுலையோ மற்ற காரியத்திலையோ இல்லை. ஆனா என்னைக்கு இந்த பரிசேயன் நான் இப்படியெல்லாம் நீதியா நடக்கிறேன்னு சொன்னானோ அவனுடைய நீதி தேவனுக்கு முன்பாக கந்தையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே? ஏசாயா 64:6 பாருங்க. ஏசாயா 64:6. ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. போதும். அந்த ஆண்டவர் அங்க தீர்க்கதரிசி மூலியமா தேவன் பேசுகிற காரியம் அதுதான். எங்களுடைய நீதிகள் எல்லாம் தானே அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. எனக்கு நான் பார்க்கிற போது நான் நீதியா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலாம், ஆனா தேவனுடைய பார்வையில அது ஒரு கந்தையை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவ இந்த நாள்ல நம்மளுடைய நியாயத்தை, நீதியை எடுத்து தேவனுக்கிட்ட சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். யோபு 15:14 படிப்போம். யோபு என்ன சொல்றாரு பாருங்க. யோபு 15:14. யோபு 15 அதிகாரம் 14 வசனம். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமென். அவன் எம்மாத்திரம். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அந்த நாள்ல யோபு அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொல்றார். தேவனுக்கு முன்பாக நான் நீதிமான்னு நான் நிற்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். ஆமென். நான் ஒன்றுமில்லை என்றபடியாக யோபு சொல்லுகிறார். இதை தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இப்படி ஒரு தாழ்ச்சியை விரும்புகிறவராக இருக்கிறார். எஸ்ரா 9:15 கடைசி வரி என்ன சொல்லுதுன்னா, உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். எஸ்ரா ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற போது அந்த 9:15 கடைசி வரி என்ன சொல்றார்? உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறதுக்கு தகுதி இல்லை என்றபடியாய் நான் பிரார்த்தித்தேன்கிறார். நான் ஜெபித்தேன் என்றபடியாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படி நம்மை தாழ்த்துகிற போதுதான் தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அடுத்ததா சங்கீதம் 51:7 வசனத்தை படிப்போம். சங்கீதம் 51:7. நீர் என்னை ஈசோப்புளினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஹல்லேலூயா. அந்த நாளுக்கான சுத்திகரிப்பு லேவியர் 14:6-7 வசனங்களை படிப்போம். லேவியர் 14:6-7 வசனங்கள். லேவியராகமம் 14 அதிகாரம் 6-7 வசனம். உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர்மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தினாலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். ஆமென். அங்க குருவியோட ரத்தத்தை ஈசோ புள்ளினாலே அவங்க நினைச்சு என்ன பண்ணுவாங்களாம்? குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஆமென். அங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அப்படின்னா என்ன? நீ பாவ அறிக்கை செய்கிற போது
ஒரு முழுமையை நீ உணரும்படியா இருக்கணும். 7ங்கிறது ஒரு முழுமையை குறிக்கிற சொல். ஆமென். நம்ம பாவ அறிக்கை ஆண்டவர்கிட்ட செய்கிற போது அக்கிரமத்தையோ மீறுதலையோ பாவத்தையோ அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற போது உனக்கு ஒரு முழுமையை உணரும்படியா இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு என் பாவத்தை சுத்திகரிச்சிட்டார், ஆமென், என்னை கழுவிட்டார் என்கிற ஒரு முழுமைக்குள்ளாக வர்ற வரையிலும் நீ ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுக்கப்பட்டு இருக்குது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எபிரேயர் 10:4 என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 10:4. எபிரேயர் 10:4 அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆமென். இன்னைக்கு காளையோட ரத்தமோ வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தமோ நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான். ஆமென். 1 யோவான் 1:7. 1 யோவான் 1:7. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும். சில கரைகள் இருக்கு. சட்டையில் படுற கரையா இருக்கலாம், அல்லது பாத்திரத்தில் படிகிற ஒரு கரையா இருக்கலாம். அதுக்கான ஒரு பவுடரையோ ஒரு காரியத்தையோ போட்டால் தான் அது சுத்தமாகும். அந்த கரை போகும். பாத்திரத்தில் இருக்கிற ஒரு கரைக்கு சட்டைக்கு போடுற கரைக்கு உள்ளதை ஊற்றினா அது போகாது. ஹல்லேலூயா. இதுக்கு அதை மாற்றி செஞ்சால் போகாது. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி சகல பாவங்களை நீக்க வல்லது. ஆமென். அது எப்படிப்பட்டதான பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம அறிக்கை இடுகிற போது அவர் நம்மை முழுவதுமாய் சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீ அறிக்கை இடணும். ஆமென். ஆண்டவரிடத்துல அறிக்கை இடுதல் எதுக்காக அப்படின்னா, நான் அந்த பாவத்தை நான் தான் செஞ்சேன் என்றபடியாய் ஒத்துக்கொள்வது. ஹல்லேலூயா. மற்றவங்க மேலே குறை சொல்கிறபடியாக அல்ல. ஆமென். நான் தான் செஞ்சேங்கிறத நீ ஒத்துக்கொள்ளும்படியா நீ அறிக்கை இடணும். ஆமென். அறிக்கை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாதா நீ பாவம் செஞ்சேங்கிறது? அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் நான் ஒத்துக்கணும். நான் தான் பாவம் செஞ்சேங்கிறத நான் ஒத்துக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். அந்த இளையகுமாரன் அப்படி தான் ஜெபிப்பான். எப்படி ஜெபிப்பான்? உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிற போது அவங்க அப்பா கிட்ட உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன்பான். ஆமென். அப்போ நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். நான் தான் அதை செஞ்சேன் என்றபடியாய். அப்படி நான் அறிக்கை இடுகிற போது அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். 5வது காரியம் சங்கீதம் 51:8. சங்கீதம் 51:8 நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஆமென். என் பாவத்தினால நான் இழந்து போன சந்தோஷம் மகிழ்ச்சி, இன்னைக்கு வியாதி, ஆமென், என் எறும்புகள் எல்லாம் நொறுங்கி போச்சு. ஹல்லேலூயா. இதை மீண்டுமா எனக்கு சரி செய்யும். நான் இப்போ பாவ அறிக்கை உங்கள்கிட்ட செஞ்சுட்டேன். என் பாவத்தை எல்லாம் மன்னித்து என்னை சுத்திகரித்து எனக்கு மீண்டுமா எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் எனக்கு கொடுங்க என்றபடியாய் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். எரேமியா 30:15 என்ன சொல்லுது பாருங்க. எரேமியா 30:15. எரேமியா 30:15 உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பழுத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆமென். என்ன ஆண்டவர் சொல்ற? உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூப்பிடுவானேன். ஆமென். உன்னை நொறுக்கிறதுனாலையும் உனக்கு வேதனை வர்றதுனாலையும் என்னை நோக்கி நீங்க கூப்பிடுற. திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தம் பழுத்து போன உன் பாவங்களின் நிமித்தமே இப்படி உனக்கு நான் செய்தேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் அந்த காரியத்தை ஒருவேளை என்னுடைய பாவங்களினால அந்த விளைவுகள் வந்திருக்குமானா
நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஆண்டவரோட மன்னிப்பை கேட்கிறவனாக இருக்கணும். எந்த இடத்துல நான் தவறினேன் ஹல்லேலூயா என்று யோசிக்கிறவனாக ஆமென் ஜெபிக்கணும். ஆண்டவர் நிச்சயமா நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே நம்மளை கழுவ வல்லவராக இருக்கிறார். லூக்கா 5:20 பாருங்க. லூக்கா 5:20. லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் நீ சுகமாகுன்னு சொல்லல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அவன் சுருட்டி வாரி எரிச்சு எந்திரிக்கிறான். ஹல்லேலூயா. அவ்வளோ நாள் திமிர்வாதத்தில் படுத்திருந்தவன், நடக்க முடியாமல் இருந்தவன், எழுந்து நடன்னு அவனுக்கு ஆண்டவர் சொல்லல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். அவன் உடனே எழுந்து நடக்கிறவனாக இருக்கிறான். அப்போ காரியம் என்ன? அவன் பாவத்தினால வந்த விளைவு அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. அதை தான் அங்கே ஆண்டவர் சொல்றார், உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினால் நீ என்னை கூப்பிடுவானேன். ஆமென். அப்போ அந்த காரியத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். ஆமென். இது எதனால் வந்தது? ஏன் வந்தது? ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே பாவம்தான் அப்படிங்கிறது காரியமா அப்படின்னா அப்படி நான் சொல்லுவதற்கு இல்லை. ஏன்னா பவுலுக்கும் வியாதி வந்திருக்கு, எலிசாவுக்கும் வியாதி வந்திருக்குது, பல பரிசுத்தவான்கள் எல்லாம் வியாதியில் தான் இறந்துருக்கிறாங்க. ஆமென். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் அதெல்லாம் தானே அவங்களுடைய பாவத்தினால வந்தது என்றபடியாக நாம் சொல்வதற்கு இல்லை. தேவன் சில நேரங்களில் சில காரியத்தை நமக்கு அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இது நம்மளுடைய பாவத்தினால வந்த விளைவாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதை நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அதுக்கான மன்னிப்பை கேட்கிறவர்களாக இருக்கணும். 6வது காரியம், சங்கீதம் 51:11, பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதையும். சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமென். பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவரும் அவரு தான், எடுக்கிறவரும் அவரு தான். ஹல்லேலூயா. அதை தான் அங்கே தாவீது சொல்றார், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். என்னுடைய பாவத்தின் விளைவாக பரிசுத்த ஆவியை நான் இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. எபேசியர் 4:30 என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 4:30. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டார்? மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நான் எடுத்துக்கொள்ளப்படும்படிக்காய் முத்திரையாக பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை நான் மேலும் நான் துக்கப்படுத்துகிறவனாக இருந்தா அவர் என்னை விட்டு நீங்கி போவார். எங்கே? 1 தெசலோனிக்கர் 5:19 என்ன சொல்லுது? ஆவியை அவித்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:19. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆமென். நான் தொடர்ந்து பாவம் செய்கிறவனாக இருந்தா அந்த ஆவியை நான் அவித்து போடுகிறவனாக இருக்கிறேன். அந்த ஆவியானவர் என்னை விட்டு நீங்கி போகிறவராக இருக்கிறார். இதுக்காக தான் தாவீது ஜெபிக்கிறார், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். ஆமென். என் பாவங்களை மன்னித்து ஆவியானவர் என்னோடு இருக்கும்படிக்காக செய்யும். அந்த ஆவியானவர் என்னை விட்டு நீங்கி போனா என்ன ஆகும்? 1 சாமுவேல் 16:14 பார்ப்போம். 1 சாமுவேல் 16:14 சவுலுக்கு ஏற்படுகிற காரியம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 14ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமென். 2 காரியம் அங்க நடக்குது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அவன் செய்த பாவத்தினால ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். அடுத்தது, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தரே அவரை கலங்க பண்ணும்படிக்கான ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்ப இதுக்கு நீ என்னதான் ஜெபிச்சாலும்
இது கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. இப்போ தாவீது கூட இருந்து தாவீது அந்த வாத்தியத்தை வாசிக்கிற போது இவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கிறான். அந்த ஆவி ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. ஆமென். அதை நிறுத்திட்டான்னா எந்த நேரம் இது வெளியே வரும்னு தெரியாது, இவனுக்குள்ளே இருந்து திரும்பவும் அவன் நம்ம போட்டு வாட்டி எடுக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே விரட்டுனதா இல்லை. ஏன்னா கர்த்தரால் விடப்பட்ட ஆவி, அந்த ஆவியை விரட்டவே முடியாது. இங்கேயும் தான் பல நேரத்தில் செக்கினாவில் வருகிற போது சில பேருக்கு சுகம் கிடைக்கல, அந்த அவங்களை ஆட்கொள்கிற ஆவி அவங்கள விட்டு நீங்களே என்றபடியா நம்ம ரொம்ப ஆதங்கப்படுகிறவர்களாக இருப்போம். ஆனால் உண்மை என்ன, அது கர்த்தரால் விடப்பட்ட ஆவியாக இருக்குமானா இங்கே இருக்கிறப்ப வேணா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியே போனால் திருப்பி அதுக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், அவங்கள விட்டு போகாது. ஹல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. அப்போ தேவ ஆவியானவர் நம்மளை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் என்னை விட்டு நீங்கி போனா எனக்கு என் ஆத்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் பொல்லாத ஆவி என்னை ஆட்கொள்ள முடியும். ஆவியார் எனக்குள்ள இருக்கிற போது மட்டும்தான் அந்த ஆவியானவர் இந்த பொல்லாத ஆவி எனக்குள்ள வராம காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆவே தான் அப்போ தாவீது சொல்லுகிறார், இந்த பொல்லாத ஆவி பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் என்றபடியாய். 7வது காரியம் 12வது வசனம், சங்கீதம் 51:12. சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்ம பாவத்துக்காக அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நம்ம தக்க வைத்துக் கொள்கிறா மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு இருக்கலாம். ஆனால் இந்த உற்சாகத்தின் ஆவி எனக்குள்ள இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு உற்சாகத்தின் ஆவி இல்லை. இங்கே அதுதான் தாவீது சொல்றார், எனக்கு உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்றபடியாய். ஆமென். அந்த உற்சாகத்தின் ஆவி இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நம்மளால ஜெபிக்க முடியாது, எந்த காரியம் செய்ய முடியாது. 1 ராஜாக்கள் 19:4-8 பார்ப்போம். எலியாவை குறித்ததான காரியம் 1 ராஜாக்கள் 19:4-8. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-8 முதல் வசனங்கள். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென். உற்சாகத்தின் ஆவி இருக்கிற போது தான் இதை செய்ய முடியும். அந்த உற்சாகத்தின் ஆவி இல்லைன்னா என்ன ஆகுது? இந்த 4வது வசனம் என்ன சொல்லுது? நான் சாக வேண்டும். இவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன், அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சவன். ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அந்த எலியா என்ன சொல்றார்? நான் சாக வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து படுத்து கொண்டு நித்திரை பண்ணி, ஜெபிக்கல. ஆமென். படுத்து கொண்டு நித்திரை பண்ணுகிறவராக இருக்கிறார். அடுத்தது போஜனம் பண்ணி திரும்பவும் படுத்து கொண்டார். அப்பத்தை சாப்பிட்டு ரசத்தை குடிச்சு. அப்படின்னா என்ன? நீ சபைக்கு வரலாம், சபையில் எல்லாத்தையும் கலந்துக்கலாம், வீட்டில் போனோன்னா படுத்துக்குவேன். ஹல்லேலூயா. திரும்பவும் போய் படுத்து கொண்டான். ஆனால் கடைசியாக என்ன சொல்லுது? திரும்ப அந்த உற்சாகத்தின் ஆவியை தேவன் தாமே கொடுக்கிற போது 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ராத்திரியும் பகலுமா 40 நாள் நடக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உற்சாகத்தின் ஆவி நம்மள கிட்ட இருந்தால் மட்டும்தான்
நான் ஜெபிக்க முடியும், வேதம் வாசிக்க முடியும். ஆமென். தேவனுடைய காரியத்தெல்லாம் நான் செய்ய முடியும். என் பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருங்க என்றபடியாய் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அதே நேரம் உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தாரும் என்றபடியாய் தேவனிடத்தில் நம்ம கேட்கிறவர்களாக இருக்கணும். இந்த நாளில் நாம் எப்படியாய் கழுவி சுத்திகரிங்கள் என்றபடியாய் ஏசாயா சொல்லுகிறபடி தாவீது எப்படி கழுவி சுத்திகரிக்கப்பட்டாரோ அந்த காரியத்தில் நம்மளும் கவனமாக இருக்கிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நம்மளுடைய ஆவி, ஆத்மா, பரிசுத்த சரீரத்தை பரிசுத்தத்தில் காத்து கொள்கிற போது அவர் வருகையில் நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்பப்பெல்லாம் ஆவியானவர் நம்மளுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கிறாரோ, ஒரு உணர்வை கொடுக்கிறாரோ, அந்த நேரமெல்லாம் தானே என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவுகிறவனாக இருக்கணும். என்னை பரிசுத்த ஒவ்வொரு நொடி பொழுதும். ஏன்னா எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ என்ன நான் தயார் நிலையில் வைத்திருக்கணும்னா, ஆவியானவர் சொல்லுகிற போதெல்லாம் என்னை பரிசுத்திற்குள்ளாக நான் காத்து கொள்கிறவனாக இருக்கிற போது அவர் வருகையிலே நிச்சயமாக நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்பொழுதும் தாவீதை போல தேவனே, உமது கிருபையின்படி எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே, எங்களது பாவங்களை, எங்கள் மீறுதல், அக்கிரமங்கள், பாவங்களை எல்லாம் தானே நீ சுத்திகரிப்பீராக. எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது எல்லையில்லா கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதோ எங்களுடைய நீதிகள் எல்லாம் தானே அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் நீதிமான்கள் அல்ல. நீரே எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உமது எல்லையில்லா கிருபை எங்களோடு இருந்து ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சி, சுகத்தை, பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக நீர் எங்களுக்கு தந்திருந்த அந்த பரிசுத்த ஆவியை ஒரு நாளும் எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடி செய்து ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து ஆண்டவரே, உம்மில் என்றிலும் நிலைத்திருக்கும்படியான கிருபையும் பலத்தையும் தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.